அவருடைய நினைவிடத்திலே கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. முதற்கண் இறைவணக்கம். அன்பு சகோதரிகள் இறைவணக்கம் பாட லட்சுமி, பார்வதி ஆகியோர் இறைவணக்கம் பாடுவார்கள். முதல்வனே நாயகனே, ஞால முதல்வனே நாயகனே, நலம் நல்கிடும் சித்தி விநாயகனே, நாதனே ஞால முதல்வனே நாயகனே, வேள முகத்தவனே வித்தகனே, வேள முகத்தவனே வித்தகனே, வினை வேறறுக்க வரும் உத்தமனே, நாதனே ஞால முதல்வனே விநாயகனே, மூல பரம்பொருளே முக்கண்ணனே, மூல பரம்பொருளே முக்கண்ணனே, சிவ முத்துக்குமரனுக்கு மூத்தவனே, ஞானத்திலே எழுந்த தத்துவனே, ஞானத்திலே எழுந்த தத்துவனே, நாவினிலே வாழும் நர்த்தனனே, நாதனே ஞால முதல்வனே நாயகனே, நலம் நல்கிடும் சித்தி விநாயகனே, நாதனே ஞால முதல்வனே விநாயகனே. நிகழ்ச்சிக்கு இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் VS ஆறுமுகம் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். எந்த தாய்? நம்மளுடைய பாரத தாய். இந்த பொழுது என்ன மகிழ்ச்சி அடைவார்களோ அதைவிட மிகவும் பெரிதாக இந்த நம்மளுடைய ஐயாவினுடைய பிறந்த நாள், அவருடைய சாதனை, அதை பற்றி நம்மளுடைய பாரத தாய் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். இதைத்தான் அந்த குரல் நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொருவரும், இந்துக்கள் ஒவ்வொருவரும் பிறப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம், அதாவது இலக்கு இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் பிறந்தார். அதனுடைய இலக்கு என்ன? நம்மளுடைய பாரதத்தை உலகின் குருவாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே சுவாமி விவேகானந்தர் நம்மளுடைய பாரத தேசத்தில் அவதரித்தார். பிறந்த நாளை நல்ல சந்தோஷமா குதூகலமாட்டு கொண்டாடணும். அதே மாதிரி அவர் எவ்வாறு நம்ம இந்து சமுதாயத்திற்காக பாடுபட்டாரோ அதை போன்று நாமும் நம்மளுடைய இந்து சமுதாயத்திற்கு வேண்டி ஏதாவது ஒரு பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த 111வது பிறந்த தினத்தில் சபதம் ஏற்க வேண்டும் என்று கூறி நன்றி விடை. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, 1915ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இந்த வீரம் செறிந்த பொற்றையடி மண்ணிலே பிறந்தவர் தான் நம்முடைய ஐயா தாளிங்கநாடார் அவர்கள். இளமையிலேயே இந்து உணர்வு பெற்ற ஐயா தாளிங்கநாடார் அவர்கள் 1938ஆம் ஆண்டு கேரள இந்து மிஷன் என்கின்ற அமைப்பின் துணைத் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையிலே காவல்துறையிலே பணியாற்றி இருக்கின்றார்கள், இராணுவத்திலே பணியாற்றி இருக்கின்றார்கள், நாகர்கோயில் நாகர்கோயிலே வழக்கறிஞராக பணியாற்றி அதன் பின்னர் சமுதாய அரசியல் பணியை இறங்கி திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தான சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் திறம்பட பணியாற்றி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலே தலைவராக, கன்னியாகுமரி மாவட்ட தலைவராக இருந்திருக்கின்றார்கள். நாகர்கோவில் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்ற நபர் நம்முடைய ஐயா தாளிங்கநாடார் அவர்கள். அதன் பின்னர்
1964 ராஜ்யசபா உறுப்பினராக, மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்து அந்த அரசியல் பணியும் திறம்பட செய்தவர்கள். இப்படியெல்லாம் அரசியல் களத்திலே கோலோச்சி நின்ற ஐயா தாழ்நிலை நாடார் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே அரசியலிலே, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியிலே நிலவிய கிறிஸ்தவ மத வெறி அரசியல் காரணமாக ஒதுங்கி இருந்த காலகட்டத்திலே சுமார் 10 ஆண்டுகள் அரசியல் பணியின்றி ஒதுங்கி இருந்தார்கள். 1982ஆம் ஆண்டு மண்டைக்காட்டிலே நடைபெற்ற மிகப்பெரிய மத கலவரம் கன்னியாகுமரி மாவட்டமே பற்றி எறிந்த காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு மாத கால கோகிராம் சரத்குமார் மந்திராலயம் காணிமடம், மலேசியாவில் ரவாங், இப்போ இதெல்லாம் சாதாரண விஷயமா? எல்லாம் அதுக்கு நீ வச்சிருக்கு. அதனால அசோகன் தம்பி சொல்லாமல் இருக்க முடியாது. சின்ன பையனாக இருப்பார், சொந்தக்காரர் தான். அவ்வளோ அப்பா அப்பா அம்மா சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப தீவிரமாக ஒரு மாதிரி இருக்கா, ஏன்டே அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் பெரிய ஆளாக தலைவராக வருவார். அதுபோல் வந்துட்டார். என்ன, அதனால் எல்லோரும் வருகை தந்தவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி 100 ஆண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பரிசிறக்க பகவானுடைய அருளாசி என்றும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கும் பெரியவர்களுக்கும், அனைத்து இந்து இயக்க பொறுப்பாளர்கள், இந்து உணர்வு உள்ள இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். தானலிங்க நாடார் ஐயாவோட 111வது பிறந்தநாள் விழா. ஐயா நமக்கெல்லாம் இந்து உணர்வை நமக்கு விதைத்து சென்றவர். தேசியம் 2 கண்கள், அது நமக்கு வளர்த்து நம்ம இந்திய இயக்கங்கள் வளர்க்குது. அதுபடி நம்ம எல்லாம் செயல்படுவோம். தானிலிங்க நாடாரோட கனவு நமக்கு நிறைவேறணும். இப்போ நமக்கு அவர் முக்கியமாக உருவாக்குனது ஓட்டு வங்கி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்ன பல விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம கடைபிடிப்போம். இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். அறிவோம். சுவாமிஜிக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள். அடுத்தபடியாக ஆசிரியரை வழங்க வரக்கூடிய நம்முடைய சுவாமிஜி, நம்ம சிவச்சந்திர சுவாமிஜி, அவர் கிட்டத்தட்ட இந்து முன்னணியினுடைய ஒரு பிரச்சார பீரங்கியாக தான் போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க கிராமந்தோறும் போயிட்டுருக்காங்க. அவர்களை ஆசிரியர் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். ஆக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லாதிருந்து வாழ்வார். தாழ கிடப்பாரை தற்காக்க வந்த தயாபரன், மாய கலியழித்து மக்களை ஒரு உடைக்குள் ஆள வந்த மனவைப்பதிநாதன் ஐயா ஆதிமூல நாராயண வைகுண்ட பரம்புலின் பொன்னுத்தரோடு இணைந்து ஐயாவுடைய 111வது பிறந்த தின விழாவிலே கலந்து கொண்டு இந்து தர்மத்தை காத்து கொண்டிருக்கிற என் இந்து உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கிற தபஸ்விகளுக்கும், நம் தேசத்தை காத்து கொண்டிருக்கிற என் தேசத்தின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்து முன்னணி பேரியக்கம் இந்துக்களுக்கு எங்கே எப்போது எந்த இன்னல் ஏற்பட்டாலும் அதை முன்னின்று காத்து கொண்டிருக்கிற ஒரே பேரியக்கம் நம்முடைய இந்து முன்னணி பேரியக்கம். அதற்கு தலைவணங்கி ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். இன்று இந்துக்களுக்காக, இந்து தர்மத்திற்காக நம் ஐயா அவர்கள் எவ்வளவு தூரம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்பதை இந்த நினைவு நாளிலே கூறும்போது, இன்றும் இந்து தர்மத்துக்காக போராடி கொண்டிருக்கிற, அதுவும் தமிழகத்திலே போராடி கொண்டிருக்கிற நாம் சுதந்திரத்துக்காக போராடிய நிலையில் தான் நாம் இன்னும் இருக்கிறோம். வெள்ளையனிடமிருந்து சுதந்திரத்தை வாங்கிவிட்டோம் என்று பேரியக்கத்தோடு சொல்லுகிறோமே, தமிழகத்திலே வாழ்கிற இந்துக்கள் நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். கோயில் கொடை வைக்கிறோம், மேலதாள அடிக்கிறோம், அது எத்தனை மணிக்கு கனியாம் பாடுவான், எல்லாம் நடக்கும். கூட 3 நாளாக நல்லபடியாக நடக்கும். ஆனால் இன்றைக்கு எல்லாத்துக்குமே காவல்துறை கிட்ட கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதே, இது சுதந்திரமா? இரவு 10 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் முடிச்சுக்கோ, இதுக்கு மேல வைக்காத, பட்டாசா வெடிக்காத, ரதமா அந்த தெருவோடு போகாத. அன்னைக்கு இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் இருந்தான், ஆனா ஒத்துமையா தானே இருந்தான். நாம கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? இன்று எல்லாம் பிரிந்து கிடக்கிறோமே. யாரால் பிரிந்து? தமிழ்நாடு என்று ஏதோ ஒருவன் வாங்கி கொடுத்த சுதந்திரம் அல்ல, ஒரு பார்ப்பான் வாங்கி கொடுத்த சுதந்திரம், உணர்வு. ஆனால் இன்று அதையே ஒரு எதிர்ப்பு கருவியாக வைத்துக் கொண்டு தமிழகத்திலே ஒரு இழிநிலை
நடந்து கொண்டிருக்கிறது. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. கம்பன் பிறந்த தமிழ்நாடு எப்படி தமிழ்நாடு தமிழ்நாடு என்று இன்று இவர்கள் போராடி வாங்கி கொடுத்தன. பாரதி வாங்கி கொடுத்தான் அந்த அற்புதமான சுதந்திரத்தை. அற்புதமாக நிறைத்தான். அவன் எண்ணிய கனவுகள் இன்று நிறைவேறி இருக்கிறது. ஐயா சொன்னாங்களே, ஞானிகள்லாம் சீனு துப்புன ஆட்சி மரணன். உண்மையிலே தமிழகத்தில் இப்ப எல்லா ஞானியும் சீனு துப்புற நிலைமையில் தான் இருக்கு. சீனு தான் துப்போம். அதனால ஒன்றுதான், எல்லாத்துக்கும் கையேந்திரம். கோயிலில் சுதந்திரமா வழிபட முடியவில்லை, கோயில்கள் விழாக்கள் சுதந்திரமாக நடக்க முடியவில்லை. எங்கே ஒரு கோயில் வைத்தாலும் அனுமதி கேட்பதற்காக 1000 காலங்கள் காத்து கிடக்கிறவரையே இழிநிலை இருக்கிறது. ஆனால் பிற மதங்களை வளர்க்கிறோம் என்று வாக்கு வங்கிக்காக பிற மதங்களை தூண்டிவிட்டு அவர்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் திறந்து கொடுத்திருக்கிற நிலையில்தான் தமிழகத்தில் இந்துக்கள் சுதந்திரமாக வாழ்கிறோமா? ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோர்க்கு புது புத்தி ஈந்து பூலோகம் ஆள வைப்பேன் என்று எங்க அப்பா வைகுண்டம் சொன்ன வார்த்தை. ஆனால் இந்த அந்த நிலையிலே நம் தமிழகம் இல்லை. அதனால் என் தாய்மாரே, என் சகோதரர்களே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் இந்து தர்மத்தின் உயர்ந்த வேராகத்தான் இருக்கிறது. நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சி ஐயா அற்புதமாக நமக்கு விதைத்து தந்துவிட்ட போன நிலை. அதை மனதிலே கொண்டு ஒற்றுமை வேண்டும். சுயநலம் கடுகளவும் இல்லாது போராடுகிற நிலை இங்கு இருக்கிற இந்து பேரியக்கத்தின் சங்கத்து உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் இருக்கிறதே. அதை மக்களிடம் விதைக்க வேண்டும். அதை விதைத்தால் நாம் வருங்காலம் கண்டிப்பாக வாக்கு வங்கியால் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் மட்டுமே தமிழகத்தில் இந்துக்கள் சுதந்திரமாக வாழ முடியுமே தவிர வேற எந்த நிலையிலும் நாம் எப்படித்தான் மேடப்பட்டு பேசினாலும் முடியாது. எந்த நிலையில தான் இருக்கிறோம். அந்த நிலையிலே தட்டி கொடுப்போம். உண்மையிலே ஒருவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்து முன்னணி பேரியக்கத்தின் என்ன பொறுப்பு எடுத்தாரோ, ஆனால் ஐயாவுடைய இந்த அற்புதமான நினைவத்தை தன்னோடு தன் வாழ்நாளின் பெரிய கடனாக கொண்டு சிறப்பு செய்து அவர் நினைவு நாள், அவருடைய பிறந்த நாள் என்று இந்து தர்மத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் அசோகன் ஐயா அவர்களுக்கு உண்மையிலே எல்லோரும் ஒரு பாராட்டுக்கள் தெரிவிக்கும். அவர் உழைக்கிறார், அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். உழைப்பின் மகிமை கேட்பேன், உங்களுக்கு ஏதாவது பதவி கிடைத்திருக்கிறதா என்று. நான் பதவிக்காக வாழவில்லை, என் இந்து தர்மத்துக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வழக்கறிஞராக இருந்தும் செய்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை நான் வாழ்த்துகிறேன். அவரோடு இருந்த ஒன்றிய பொறுப்பாளர்களை நான் வாழ்த்திருக்கிறேன். என் சங்கத்தால் வந்திருக்கிற என் சங்க பிரதிநிதிகளே, தேசிய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளையோடு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். ஐயாவும் சுவாமிஜிக்கு எங்களுடைய வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு வித்தியாசமாக கன்னியாகுமரி மாவட்ட இந்து முன்னணி பேரியக்கம் ஒரு முடிவு செய்திருக்கின்றார்கள். இந்த வருட விழாவினுடைய சிறப்பு விருந்தினர்களாக கல்வித்துறையிலே நம்முடைய இந்து சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்கள் நடத்தக்கூடிய கல்வித்துறையை சார்ந்தவர்களை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி செயலாளர் அருமை சகோதரர் சி ராஜன் அவர்கள் மேடையில் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகின்றோம். ராஜன் அண்ணாச்சி. அடுத்தபடியாக கலைவாணர் NSK தொழில்நுட்ப கல்லூரியினுடைய தாளாளர் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சகோதரர் பொன் அனந்த பத்மகுமார் அவர்கள் வந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளையார்புரம் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியினுடைய அந்த தென்குமரி கல்விக் கழகத்தினுடைய தலைவர் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய வழக்கறிஞர் ஜெயசீலன் அண்ணாச்சி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் கௌரவிக்கின்றோம். அடுத்தபடியாக உரையாற்றுவதற்காக பேருரையை சிற்றுரையாக நடத்துவதற்காக வருகை தரக்கூடிய இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் டாக்டர் அரசு ராஜாஜி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாலும் திடவேனும் பாகும் பருப்புவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. வயசான காலத்தில் கூட இந்து மணிக்கு வரும்போது அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள். காவல்துறை சொல்லும், நீங்க எங்க போகக்கூடாது, கொடியேற்றக்கூடாது. என் நாட்டில் என் தெய்வீக தமிழகத்தில் கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு? நான் போவேன், என்ன வேணும் பண்ணிக்க. இன்றைக்கு சாதாரண ஒரு தொண்டனும் இந்து மணி பொறுப்பாளரும் என்ன செய்யறான்? ஐயாவுடைய வழி போயிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, நீ மதம் மாட்டினா
சாதாரண ஏழை குழந்தைகள். அதுக்காக ஐயாவே அப்போ ஒரு ஸ்கூலே வச்சிருந்தாங்க. ஒரு முஸ்லீமும் அவருடைய மதத்துக்காக வாழ்றான், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மதத்துக்காக வாழ்றான். அவன் பீலா இருந்தாலும் சரி, அவன் ஜாதிபதியா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம இந்துக்காக யாருமே இல்லை. இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்ம அமைப்பில் இருக்கிறவங்க தான் இந்து மதத்துக்காக இந்து சமுதாயம் போராடுற மொழிஞ்ச சாதாரண பொதுமக்கள் அப்படி இல்லவே இல்லை. காரணம் அவங்க எல்லாமே என்ன மூளைச்சலவை பண்ணவர்களாக இருக்காங்க. இதை மாற்றணும்னு தான் தானி என்ன சொன்னார். ஊரா போனார், கிராம பேசினாரு, சின்ன மீட்டிங்கில் பேசினாரு. என்ன பஸ்ஸிலே ஏறி ஒரு சின்ன ஒரு இந்த எல்கேஜி யூகேஜி கூட தான் அந்த காலத்தில் பெட்டியில் அந்த பெட்டி எடுத்து போனார். அப்படியெல்லாம் போய் பாடுபட்டு இந்த இந்து உணர்வை உருவாக்குவதற்காக பாடுபட்டவர்களுக்கு நாம் இன்னும் போதிய அளவு வேலை செய்யலை. நம்ம செய்கிறோம், ஆனால் அது ரொம்ப ஒரு கடுகளவில் தான் இருக்குது. அதனால் இந்த நாளில் நம்ம முடிவெடுக்கக்கூடிய நாள் என்ன? நாம் தானியடைய போல உழைக்கணும். இந்த இந்து சமுதாயம் பெருமைக்குரிய சமுதாயமாக மாறணும், மதிப்புக்குள்ள சமுதாயமாக மாறணும். எப்படி தும்மாந்தூண்டு இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு இந்த அரசியல் மதிப்பு கொடுக்குறானோ, நம்ம 188% இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மதிப்புமே கொடுக்கல. இந்த நிலை மாறணும். அதற்காக இரவு பல உழைக்கணும். அதற்கான ஒரு உறுதியை சங்கல்பத்தை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜிகே உங்களுடைய வணக்கம். நன்றி உரை அகஸ்தீஸ்வரம் இந்திய இந்து முன்னணி செயலாளர் அருமை சகோதரர் சுபாஷ் விஜயன் அவர்கள். இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஐயாவின் 111வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்ட இந்து முன்னணியும் தாளிநாடார் நினைவு இந்து சேவா அறநம்பகமும் இணைந்து நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும், பரிவார் இயக்கங்களை சார்ந்த அத்தனை பேரையும் மற்றும் காவல்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய இந்து முன்னணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்ஹிந்த். நன்றி உரைக்கு நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சி பிரார்த்தனை முடிந்த உடனே உணவு வழங்கக்கூடிய திட்டம் இருக்குது. அதுக்கு 2 விதமான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் பெரியவங்களுக்கு சேர்லாம் போட்டிருக்கிறோம். பெரியவங்க உட்கார கையில் பிளேட் வாங்க முடியாதுங்கிறவங்க அதுக்கு தனி ஏற்பாடு இருக்குது. மற்ற இளைஞர்களுக்கு, வீர இளைஞர்களுக்கு தனியாக ஏற்பாடு இருக்குது. இதை பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து சிறப்பாக உணவருந்தி செல்ல வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேரையும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து பிரார்த்தனை. அனைவரும் ஐயாவுடைய நினைவிடத்தில் சென்று பிரார்த்தனையில் பங்கேற்போம். நன்றி, வணக்கம்.